அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை காலையில் எப்பவும் போல் நம்மளோட வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு காலையில் வந்து அபிஷேகம் எல்லாம் செய்யலை. ஈவினிங் போல் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விரதத்துக்கான வேலைகளை மட்டும்தான் செஞ்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி முருகருக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி அவர் அப்படியே வச்சு தான் கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கடுத்து வரப்போகிற பதிவில் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நான் பண்ணியிருந்த அபிஷேகமும் அலங்காரங்களையும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். வீட்டில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் செஞ்சு ஈவினிங் பால் வச்சு தான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கோயிலுக்கு போய் முருகப்பெருமானும் வள்ளி தேவயானியோட திருமணத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. உண்மையாகவே அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்த நாள். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே நம்மளுடைய வேலைகளையும் பற்றியும் அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த சில கொஷின்ஸ் பற்றியும் அப்படியே பார்க்கலாம். சிஸ்டர்ஸ் லோகேஷ் அப்படின்ற ஒரு ஐடியில் இருந்த ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 48 டேஸ் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு. 10 டேஸ்க்கு அப்புறமா வந்து வீட்டில் நான்வெஜ் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இது போல் நான்வெஜ் செஞ்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான்வெஜ் வீட்டில் இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறது, நான்வெஜ் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக நான் விஷயத்த சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து நம்ம தான் விரதம் இருக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த விரதத்தை வந்து பல பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் வந்து அவங்கள நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம 48 நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முடியாது. நாம் இருப்போம். ஏன்னா நம்ம மனசை வந்து இருக்கணும்னு தயார்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த 48 நாள் விரதத்தையே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் வந்து நம்மளை போல் ஒரு மனநிலைமையில் அவங்க வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வந்து அந்த 48 நாள் விரதம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீடு வந்து சொல்கிற மாதிரி வந்து நான்வெஜ் இல்லாமல் இருக்கும். பட் வந்து எல்லார் வீட்லேயும் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இப்போ என்னோடய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ் செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்கேன். சமைச்சு கொடுப்பேன். அதே போல் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து அவங்களுடைய விருப்பம். நான் வந்து சுத்தமாக இருந்து நான் 48 நாள் விரதம் முருகப்பெருமானுக்கு இருக்கிறேன்ட்டு நான் தான் வேண்டிக்கிட்டேன். அதனால் நான் அதை செஞ்சேன்னா போதுமானது. வீட்டில் இருக்கவங்க வந்து அதை செய்யணுன்னு கட்டாயம் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு வந்து நாம் உள்ளன்போடு உண்மையாக இருந்து நம்மளுடைய விரதத்தை கடைப்பிடிச்சோன்னாவே போதுமானது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இந்த 48 நாள் விரதத்தில் நீங்கள் ரொம்ப பெருசாக பார்க்காதீங்க, யோசிக்காதீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க வீட்டில். சிவரஞ்சினி சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் இனிமேல் வந்து முருகன் ரசிகைன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே எண்டிங்கில் வந்து முருகன் ரசிகை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா, மேம் நான் எப்போதுமே உங்களுடைய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். முருகரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அழகாக பூஜை பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அதே போல் இவங்களே வந்து ஷார்ட்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதுக்குமே நான் இந்த லாங் வீடியோலேயே பதில் சொல்லிடுறேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடுறீங்க அப்படின்போது பகலில் உங்களுக்கு தூக்கம் வரது இல்லையா? தூக்கம் வராமல் எப்படி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக தூக்கம் வருது. என்னையும் மீறி தள்ளும். அதுவும் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது என்னையும் அறியாமல் கண் மூடிடும். அப்படியே மொபைலை கீழே போடுவேன். அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும். உடனே திருப்பி எழுந்திரிச்சு கண்ணை திறந்து வச்சு கண்ணில் தண்ணி அடிப்பேன். தண்ணி அடிச்சுட்டு உட்காருவேன். அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதுவும் ஒரு இடமா உட்காந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து கடந்து போய் தான் ஆகணும் இல்லையா? தெரியாத அப்படியே ஒரு நம்மளையும் மீறி கண் மூடும். ஆனாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எனக்கு இன்ன வரைக்குமே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக அது பண்ணுறது ரொம்ப டஃப் தான். அது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு மணி நேரம் அப்படி பண்ணும். அந்த டைமுக்கு உடனே என்ன பண்ணுவேன், கண்ணை நல்லா திறந்து வச்சு கண்ணில் தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாக் நடக்க ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் நேரம் நடந்துட்டு சுற்றிட்டு அப்படியே வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நின்றுட்டே வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருக்கும்போதும் சரி, எனக்கு நடந்தாலும் சரி, அந்த தூக்கம்ன்றது வந்து கொஞ்சம் கலைய ஆரம்பிச்சிரும். அதனால் ரொம்ப டஃப்பு தான். இப்போ ஏன்னா நான் தினந்தோறும் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். என்றைக்காவது இந்த சண்டேஸில் அந்த மாதிரின்போது கொஞ்சம் பின்வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து அது பண்ண முடியறதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த 3:30 ஆகிடுச்சின்னா எந்திரிச்சிருவேன். ஏன்னா நான் வந்து டைம் ஆகிடுச்சின்னா அந்த டைமை விட்டுற போகிறோம், பிரம்ம முகூர்த்த நேரத்தை விட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக அந்த 3:30 மணிக்கு வந்து எந்திரிச்சிடுவேன்.
கொஞ்சம் டஃப்பாக தான் சிஸ்டர் இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆனால் நம்ம நினச்சா முடியாத ஒன்றும் இல்லை. ஏஞ்சி வாக் பண்ணுங்கள், தண்ணி கண்ணில் அடிச்சுக்கோங்க, அழகாக கிராஸ் பண்ணி வந்துடலாம் அதை. அதுக்கு அடுத்து தான் நம்ம தேவி சிஸ்டர் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அவங்க இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெயில் சீசன் அப்படின்றதுனால பறவைங்களுக்கு வந்து தண்ணி வைங்க, அவங்கவுங்க வீட்டில் மாடியில் வந்து தண்ணி வைக்க சொல்லி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வீடுகளில் இதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நானும் இதை செஞ்சிட்ருக்கேன். நான் என்னென்னா தண்ணி வைக்கிறது இல்லை, அரிசி மட்டும் போட்டு விட்டுருவேன். இங்கே நம்ம ஊரில் தவிட்டுக்குருவிங்க வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குருவி பார்த்திங்கன்னா ஒரு 10:30 மணி போல் ரெகுலராக வர வந்துடுவாங்க. வந்துட்டு ஒரே சத்தத்தோடு அந்த அரிசி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் தண்ணி வைக்கிறது இல்லை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து தண்ணியும் வைக்கிறேன் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் வீடுகளில் வந்து பறவைகளுக்காக தண்ணி வைங்க. அது உண்மையிலேயே ஒரு பெரிய புண்ணியமான ஒரு விஷயம். அரிசி தண்ணி வைக்கும்போது அதுங்க வந்து அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறது, அந்த தண்ணியில் குளிப்பாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. அதை பார்க்கும்போதே நமக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய வீட்லேயும் வந்து அந்த பறவைகளுக்கான தண்ணி வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவு அதுக்கு வைங்க. அதுங்களுக்கு வந்து அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக செய்யுங்க எல்லாருமே. தேவி சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்த விஷயத்தை பற்றியும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக நாளையிலேருந்து நானுமே தண்ணி வைக்கிறேன். அதை ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். அந்த தண்ணியை வச்சுட்டு அந்த குருவிங்க வந்து சாப்பிடும்போது அது ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய முருகன் ரசிகை ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு வந்து விளக்கேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எந்திரிக்கிறது பார்த்திங்கன்னா 3:30க்கு எந்திரிச்சிடுறேனாங்களா, 4 மணிக்கு நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே உள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் நம்ம தெருவாசல் தெளித்ததுக்கப்புறம் தான் தீபம் ஏற்றணும் இல்லைங்களா. அதனால் எதிர்க்க ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க வந்து வீடு திறக்கிற வரைக்குமே நான் வெயிட் பண்ணுவேன். ரெகுலராக அவங்க வந்து நான் போகிற டைமுக்கு திறக்க மாட்டாங்க. ஒரு நேரம் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி வெயிட் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணி போல் ஆகிடும். ஆனால் வந்து ஓகே, அந்த அம்மா வந்து கதவை வந்து ஒரு நேரம் 5 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அந்த மாதிரி திறக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வர மாதிரி இருக்கும். அதனால் டக்குன்னு போயிட்டு நானுமே ஓப்பன் பண்ணி தெளிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன். அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு எல்லாமே வந்து முடிச்சிடுவேன். என்ன ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நமக்கு வந்து தெளிக்கிற வேலை. அப்படின்றதுனால உள்ளே எல்லாமே ஏ டு Z ரெடி பண்ணி நான் வச்சுட்டு போய் தான் இந்த வேலையை செய்வேன். அப்படிங்கும்போது வந்துட்ட உடனேவே வந்து தீபம் ஏற்றிடுவேன். மேக்ஸிமம் 6:30 மணி வச்சுக்கோங்களேன். 6:30 மணிக்குள்ளவே நம்ம வீட்டில் கட்டாயமாக தீபம் ஏற்றிடுவேன். இந்த 48 நாள் விரதம் முடியிற வரைக்கும் நம்ம வீட்டில் இப்படி தான் 6:30 மணிக்குள்ளவே எல்லா பூஜை வேலைகளையும் முடிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். இந்த 9 நாளுமே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே பசங்களுக்கு ஸ்கூல் டைம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 5:30 மணிக்கு முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் 5:30 மணிக்கு முடிச்சிடுவேன். அவங்களுக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் ஒரு 6, 6:30 மணி அந்த மாதிரி ஆகிடும். மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து 5:30 மணிக்கு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஷெட்யூலை வந்து நான் போட்டு வச்சுருவேன். அதனால் அது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிஸ்டர் நான் எப்போவுமே ஒரு 5:30 to 6:30க்குள்ளவே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வசந்தா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பங்குனி உத்திரத்துக்குள்ளே என் வாழ்க்கையில் கண் திற முருகா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்றத பற்றிலாம் அவங்க பெருசாக நமக்கு ஷேர் பண்ணலை. எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முருகரை நம்பி வந்தவங்களை வந்து முருகர் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. அவரை முழு மனதோடு நம்புங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு அவர் தருவார். அதனால் வந்து மனசார அவரை வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் இருங்க. முருகர் நான் எப்படி இவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்களை நாங்களும் தாண்டி வந்திருக்கோம். அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னையும் அறியாமல் முருகப்பெருமான் மேலே எனக்கு ஈடுபாடு வந்துச்சு. அந்த ஈடுபாடு வந்ததே பார்த்திங்கன்னா அவர் நினச்சா மட்டும்தான் முடியுமே. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. அந்த ஈடுபாடால் தான் நான் முருகப்பெருமானை அதிகமாக நம்ப ஆரம்பித்தேன், வழிபட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கான பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகி போகிற மாதிரியான வழியை காட்டுவார். அதனால் இது எல்லாருக்குமே நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த இப்போ ஒரு 48 நாள் விரதத்தை பற்றி நிறைய சிஸ்டர்ஸ்க்கு பார்க்கும்போது அவங்க கொடுத்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, முருகர் வந்து எனக்கு இதை காமிச்சிருக்காரு, உங்கள் மூலிமா நான் இந்த விரதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்கள் மூலிமா என்னை முருகர் இருக்க சொல்கிறாரு போல் இருக்குது, இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக முருகர் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட வரணும்னு நினைக்கிறாருன்னா அவர் நினச்சா மட்டும்தான் அது முடியும்.
அது மாதிரி பிரச்சனை நேரத்தில் கரெக்டாக வந்து நமக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாருன்றதை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் கூப்பிடாமையே வந்து எனக்கு உதவி செஞ்ச ஒரு தெய்வம் அப்படின்னா அது முருகப்பெருமான் தான். அவர் நம்மளை நினச்சிட்டாரு அப்படின்னா நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து அழகாக மீண்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்கு வந்து நான் மிகப்பெரிய உதாரணம். கண்டிப்பாக முருகரை வந்து மனசார வேண்டிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நல்லதாகவே முடியும். அதனால் முருகப்பெருமான் என்றைக்கும் நம்மளை யாரையுமே கைவிட மாட்டார். நம்மளுடைய 9வது நாள் விரதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.